ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நெய்தல் மருமகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாகர்கோவில் ஸ்பெஷல் ஒரு டிஷ்ஷான உள்ளி தீயல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பொடி வெங்காயம், நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு உள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் திருநெல்வேலி சைடு வந்துட்டு பொடி வெங்காயம் சொல்லுவோம். ஸோ பொடி வெங்காயம், தேங்காய், புளித்தண்ணி, இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதுதான். ஸோ நம்ம பொடி வெங்காயம் நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பொடி வெங்காயத்தை நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய், அப்புறம் நல்ல கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிரும்ல, ஸோ அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட மல்லித்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் வத்தல் பொடி இப்படிலாம் போட்டு நல்லா அரைச்சி ஒரு கிரைண்ட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் புளித்தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைங்க. அந்த வெங்காயத்தோட ஜூஸ் எல்லாமே அந்த புளித்தண்ணியோடு சேர்ந்து நல்லா இதாயிரும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி எல்லாம் சுண்டி ஆயில் செப்பரேட்ஸ் ஆகும். அந்த டைமில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம், அதான் வெல்லம். பொதுவாகவே கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் அதில் வந்துட்டு நம்ம வத்த குழம்புக்கு ஆட் பண்ணுவாங்க வெல்லம். ஸோ இதுக்கும் நீங்கள் ஒரு 50 பீஸ் வந்துட்டு வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றினா ஊற்றிக்கோங்க, இல்லைனாலும் நார்மலானாலும் சரி. அந்த ஆயில் செப்பரேட் ஆகி ரொம்ப ரொம்ப அந்த நல்லெண்ணெய் வாசத்தோடு அந்த வெங்காயத்தோட அந்த ஜூஸஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.